அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றொரு அற்புதமான ஒரு துவாவை நாம் பார்க்க போகிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையே ஆச்சரியப்படுத்திய துவா. இன்னும் சொல்லப்போனால், கூடுதலாக சொல்லப்போனால், இந்த துவாவை ஓதிவிட்டு நாம் அடுத்தடுத்த துவாக்களை, நம்முடைய தேவைகளை, நம்முடைய கோரிக்கைகளை, நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய நெருக்கடிகளை, நமக்கு வந்து சேர வேண்டிய விஷயம் வந்து சேர வேண்டும் என்பதை எல்லாம் அல்லாவிடத்திலே நாம் ஒப்புவிப்போமேயானால், அல்லாவிடத்திலே நாம் கோரிக்கையாக வைப்போமேயானால், இந்த துவாவினுடைய பரக்கத்தில் அல்லாஹ் நம்முடைய துவாக்களை எல்லாத்தையும் கபூல் செஞ்சிருவான். அப்படி ஒரு துவா, ரசூலுல்லாவே ஆச்சரியப்படுத்திய துவா. இந்த துவாவை ஒருத்தர் ஓதினார். ஓதி முடிச்சோன்னு ரசூலுல்லாவுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் அப்படின்னா, இப்பா நீ கேளுப்பா, இன்னும் நிறைய அல்லாஹ் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கான், நீ அல்லாவை சந்தோஷப்படுத்திட்ட, நீ கேளு எப்படியாவது கேளு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரசூலுல்லா ரொம்ப பூரிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லி ஹதீஸ் வந்திருக்குது. என்ன துவா அது? காணொளி முழுமையாக பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு இதில் சிறந்த பலன் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். அருமை பெருமக்களே, ஹதரத் சையதுனா அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு வராங்க. வரும்பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் நாயகமும் உமர் நாயகமும் உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துருக்க சமயத்தில் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்த நேரத்தில் வரும்பொழுதே பார்த்துட்டு வர்றாங்க, ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு உள்ளார நின்று தொழுதுட்டு இருக்கிறாரு. தொழக்கூடியவர் யாருன்னு ரசூலுல்லாஹ்க்கு யாருன்னு தெரியும். அவர் தொழுகிறதும் அந்த தொழுகையில் அவர் ஓதக்கூடிய திருக்குர்ஆனுடைய வசனம் கொஞ்சம் அவருக்கு கேட்குற மாதிரி ஓதுறாரு. யாருமே இல்லை பக்கத்தில். அப்போ நம்ம சத்தமாக ஓதலாமல்ல, நமக்கு ஒரு உற்சாகம் அவர் கிடைக்கும். எல்லாரும் இருக்கும்போது நம்ம சத்தமாக ஓதுறது பிறருக்கு இடைஞ்சலை தரும். அப்படி செய்யக்கூடாது. அப்போ மனசுக்குள்ளே ஓதிக்கணும். யாருமே இல்லை, தனியாக நிற்கிறோம், நம்ம ராத்திரி தனியாக நிற்கிறோம், வீட்டில் தனியாக நின்று தொழுகிறோம், அல்லது பள்ளிக்கு வரோம், யாருமே இல்லை, அந்த நேரத்தில் நமக்கு கொஞ்சம் கேட்குற மாதிரி கொஞ்சம் சத்தமாக ஓதிக்கலாம், தப்பு இல்லை. அப்படி ஓதுறாரு அந்த சஹாபி. ஓதுற அந்த குரலையும் அந்த அந்த முறையையும் ரசூலுல்லாஹ் பார்த்து அப்படி மெய் செலுத்து போயிட்டாங்க. சொன்னாங்க, உங்களை யாராவது எனக்கு எப்படி திருக்குர்ஆன் இறங்குச்சுங்கிறத அச்சு அசல் மாறாமல் அதை நீங்கள் ஓதணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த அண்ணன் தொழுகிறார்ல இவர் ஓதுற மாதிரி ஓதுங்கன்னாங்க. அல்லாஹ் அக்பர். எனக்கு ஜிப்ரீல் எப்படி கொண்டு வந்து எனக்கு ஓதி காமிச்சாரோ அதில் அக்ஷரம் பிசகாமல் ஒரு இம்மி அளவு மைக்ரோஸ் அளவு கூட குறையாம அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி ஓதுறாருங்க அவர். இவரை மாதிரி ஓதிக்குங்க அப்படின்னா. யார் அவர்? அதாவது சையதுனா அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் தான். அவருக்கு வரலாற்றில் இப்படி ஒரு பேர் உண்டு, இப்னு உம்மி அப்து அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஆனால் பிரபலமாக இப்னு மஸ்ஊத்னு சொல்லுவாங்க. இந்த சஹாபி இப்னு மஸ்ஊத் சொல்லுவாங்க. உண்மையான பெயர் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத். இந்த சஹாபியை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவ்வளவு அழகாக ஓதுறாருங்க, அவ்வளவு அழகாக ஓதுறாரு. அவருடைய ஓதுறது, அவருடைய அந்த முறை, அந்த உச்சரிப்பு, இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அன்பான சகோதரர்களே, இந்த காணொளி வழியாக உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். நாம் எல்லாம் நம்மிலே பலர் குர்ஆனை ஓதுகிறோம், ஆனால் அதை முறைப்படி ஓதுகிறோமா என்பதை நமக்கு நாமே ஒரு சுய பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா பல நேரங்களில் குர்ஆனை பலர் ஓதுகிறார்கள், அந்த குர்ஆனை அவர்களை சபிக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முறை தவறி ஓதுறது, ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் ஓதுறது, உச்சரிப்புகள் சரியில்லாமல் ஓதுவது, முறைப்படுத்தப்பட்ட அந்த முறையை ஃபாலோ பண்ணாமல் எனக்கு நான் ஏனோ தானோ ஓதுறது, அதெல்லாம் அந்த அவர் ஓதுறதுக்கு அவருக்கு ஆப்போசிட்டாகவே அது ஆயிரும். அப்படி ஓதக்கூடாது. அதை கரெக்டான ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஓதணும். அதுக்கு முயற்சி பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ பாருங்கள், இது சொல்லி முடித்த பின்னாடி தொழுது முடிச்சாரா அவர்? எல்லாரும் வச்சக்கன்னு வாங்காமல், யார் அபூபக்கர் நாயகம் உமர் நாயகம் உட்காந்துருக்காங்க, அவரே வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு தொழுது முடிச்சா ஒரு துவா ஓதுனார். யார்? அந்த தொழுத சஹாபி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன துவா ஓதுனாங்க? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் லா யர்தத்து வ நஈமன் லா யன்ஃபது வ குர்ரத வ முராஃபகத நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ அலா தரஜத்தில் ஜன்னத்தில் ஹுல்த். இதான் அவர் ஓதுனார். 3 முக்கியமான விஷயத்தை கேட்டார். யா அல்லாஹ், எனக்கு ஈமானை கொடு. எந்த அளவுக்கு ஈமான் என்றால், இந்த ஈமானிலிருந்து ஒரு நிமிடம் கூட நான் பின்வாங்கி விடக்கூடாது, நான் இதிலிருந்து பின்வாங்கி விடக்கூடாது. அந்த உறுதியான ஈமானை எனக்கு கொடு. எனக்கு நீ உன் புறத்திலிருந்து அருளை கொடு, அந்த அருள் என்னை விட்டு பிரிந்து விடக்கூடாது, அப்படியான அருளை கொடு. உன்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்திப்பை, அந்த தொடர்பை எனக்கு எங்கேயும் கொடு, உலகத்திலையும் கொடுத்த, நாளைக்கு மறுமையிலே நிரந்தரமான வீடாக இருக்கக்கூடிய சொர்க்கத்திலும் கொடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டார்.
இதை கேட்ட உடனே ரசூலுல்லாஹ்க்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். உடனே சொன்னாங்க, அவர் உள்ள தொழுதுட்டு இருக்காரு, பக்கத்துலன்னு சொன்னாங்க, எபன உம்மி ஆப்து, எபன உம்மி ஆப்து அவருடைய பேரு, செல்ல பேரு, எபன உம்மி ஆப்து சல் துஅத்த, சல் துஅத்த. நீ ஏதாவது அல்லாஹ்ட்ட கேளு, அல்லாஹ் கொடுத்துருவான் உனக்கு. ஏதாவது அல்லாஹ்ட்ட கேளு, அல்லாஹ் கொடுத்துருவான். ஏதாவது வேற தேவைகள் இருந்தால் கேளு கேளு கேளு, அல்லாஹ் கொடுத்துருவான்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னா, 2 விதமான கருத்து எழுதுறாங்க. ஒன்று, அவர் குரானை ஓதுன ஸ்டைல் அப்படி. பொதுவாகவே நம்ம துவா கபூல் ஆகணும்னா ஒரு அமல் செஞ்சுட்டு துவா செய்யணும். முக்கியமான அமலாச்ச குரானு. அந்த குரானை ஜிப்ரையில் இறக்குற மாதிரி ஓதிட்டாருன்னா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த குரானினுடைய திலாவத்து. அதை ஓதி முடிச்சிருக்காரு. எனவே கேளுங்க கேளுங்க, ஏதாவது அல்லாஹ் கொடுத்துருவான். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே ஒரு துவா செஞ்சிருக்காரு. ஒரு துவா எவ்வளவு அழகான துவா, 3 முக்கிய கோரிக்கைகளை உள்ளடக்கிய துவா. அந்த துவாவினுடைய பரக்கத்தினால இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான். ஓ கேளுங்க கேளுங்க கேளுங்கன்றாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறது அவர் காதில் கேட்காத அளவுக்கு தூரத்தில் நிற்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அபூபக்கர் நாயகம், உமர் நாயகமும் இதை கேட்டுக்கிட்டு மறுநாள் காலில் விடிஞ்ச பின்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேராக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வீட்டுக்கு போய் சொன்னாங்க, நேற்று ராத்திரி நீங்கள் பள்ளிவாசலில் தொழுதிங்கல்ல, நாங்கள் வெளியில் உட்காந்து உங்களுடைய தொழுகையும் உங்களுடைய குரான் திலாவத்தையும் கேட்டோம். எம்பிட்டு அழகாக ஓதுறீங்க. ரசூலுல்லாஹ்வே ரொம்ப சிலாகிச்சாங்க, அவங்கள ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுவும் நீங்கள் தொழுது முடிச்சுட்டு ஒரு துவா ஓதுனீங்கல்ல, அந்த துவா ஓதுன பின்னாடி வேறு ஏதாவது நீங்கள் நிறைய கேட்கணும்னு ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க. அதை சொல்லவும் செஞ்சாங்க. உங்களுக்கு தெரியுமா அந்த செய்தி அப்படி கேட்டாங்க. உடனே சிரிச்சுக்கிட்டே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த செய்தியை என்கிட்ட முதல்லே வந்து அபூபக்கர் சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா, இந்த செய்தியை ஏற்கனவே வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஆமாம் இந்த அபூபக்கருக்கு எந்த விஷயத்தில் தான் முந்த முடியும், எல்லாத்துலையும் என்னை விட அவர் முன்னாடி போயிடுவார், நன்மையில் அவரை முந்தவே முடியாது நம்மளால தான் என்று சொல்லிவிட்டு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு போயிட்டார்கள். ஹதீஸ் முடிஞ்சு போச்சு. நமக்கு என்ன செய்தி அப்படின்னா, இந்த ஹதீஸிலே துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு ஒரு துவாவை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஓதுன அந்த துவா இருக்குது எவ்வளவு பவர்ஃபுல்லானது, ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமானது. அது மட்டும் இங்கே செய்தி இல்லை. நம்மள பல பேர் துவா ஏற்றுக்கொள்ளப்படணும் ஆசைப்படுறோம். நிறைய துவாக்கள் நிறைய வச்சுருக்கோம் கோரிக்கைகளை. அல்லாஹ்ட்ட அது ஏற்றுக்கொள்ளப்படணும், அது எனக்கு தெரியணும்னு நினைக்கிறோம். நிச்சயமாக நாம் செய்யக்கூடிய துவா வீண் போகாது. உடனடியாக துவா அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதிய இந்த துவாவை நாம் ஓதிவிட்டு நம்முடைய கோரிக்கைகளை கேட்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அதை தருகிறான். வாய்ப்பு இருந்தால் இந்த துவாவை டிஸ்கிரிப்ஷனில் தருகிறோம். கட்டாயம் அந்த துவாவை பார்த்து ஓதி வாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் லா யர்தத்து வ நஈமன் லா யன்ஃபது வ முராஃபகத முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ அஅலா தரஜத்தில் ஜன்னத்தில் ஹுல்த். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் ஓதுகிற நசீபை தருவானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.